இந்த இடத்து பேர் ஃபிலீவர் ஃபாரஸ்ட். இது பிளிமவுத்துலேருந்து 1 ஹவர் ட்ராவலில் கார் எடுத்துகிட்டு போனால் 1 மணி நேரம் ஆகும். இந்த இடத்துக்கு சுற்றி பார்க்கலான்ட்டு நானும் என் மனைவி என் பொண்ணு என்னுடைய மருமகன் கார் ஓட்ட நாங்கள் குழந்தைய தூக்கிக்கிட்டு நல்லா வெயிலாக இருந்ததுனால கிளைமேட் நல்லா இருந்தாலும் கிளம்புனோம். காரில் நாங்கள் 4 பேருமே கிளம்பி போய்கிட்டு இருந்தோம். ரொம்ப செய்யமா சரி இன்றைக்கி ஒரு நாள் டைம் இருக்குது, கிளைமேட் நல்லா இருக்குது, வெளியில் போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு கிளம்பிட்டாரு. அவர் கார் ஓட்டிகிட்ருக்காரு. நான் வீடியோ எடுத்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு அப்படியே வெளியில் வரைக்கும் வந்துகிட்ருக்கேன். போகிற இடத்துல ஒரு இடத்துல கடையில் நிறுத்தி ஏதாவது ஸ்நாக்ஸ் கிளம்பி ஜாலியாக போயிட்டு போகிற பாதையில் வந்து ஏதோ பழைய இங்கிலீஷ் படங்கள் எல்லாம் அந்த ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி படங்கள்லாம் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இடம்லாம் நிறையா இருந்தது. காட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா குதிரைகள்லாம் தன்னால் நம்ம ஊரில் கழுதைகள் மேய்கிறது மாதிரி, கழுதைகள் அப்படி சொல்ல முடியாது, நம்ம ஊரில் இப்போ கழுதையை பார்க்க முடியலை. ஆனால் குதிரைகள்லாம் தன்னால் அதுக்கெல்லாம் காட்டுக்குள்ளே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. நிறையா யாருக்கும் சொந்தம் இல்லை அந்த குதிரைகள். அதே மாதிரி போகிற பாதையில் கிராம பகுதியெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. கிராமத்தில் பார்த்திங்கன்னா கூட ஒன்று போல் ஒரே அமைப்பாக வீடுகள் சூப்பர் பார்க்குறதுக்கு. டிராஃபிக் எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் அழகாக வண்டியை ஓட்டிகிட்டு போய் நாங்கள் அந்த இடத்த போயிட்டு சேர்ந்தோம். பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. இதே மாதிரி சொந்த கார் இருந்தால் பக்கத்தில் எந்த இடத்துக்கு வேணாலும் நம்ம ஆட்டுக்கு போய் சுற்றி பார்த்துட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம். ஆனால் இங்கே இங்கிலாண்டை பொறுத்தளவுக்கு என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா கார் பார்க்கிங் பண்ணுறது ஒரு பெரிய காட்டுக்குள்ளே கூட போனால் கூட காட்டுக்குள்ளே ஃபாரஸ்ட்டில் கூட பார்க்கிங்க்கு 1 ஹவருக்கு இவ்வளோன்னு பவுண்டு கட்ட வேண்டியது. நாங்கள் 2 ஹவருக்காக 3.5 பவுண்டு, அதாவது நம்ம ஊர் கணக்குக்கு 400 ரூபா கட்டிட்டு உள்ளே போய் சுற்றி பார்க்கலாம். 1 ஹவர் கூட சுற்றி பார்க்கலாம். ஏன்னா வெயில் அடிச்சுக்கிட்டே இருந்ததால குளிர் அதிகமாக இருந்தது. குழந்தைய வச்சுக்கிட்டாங்க. இதெல்லாம் வந்து அங்கே உள்ள இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த இடம் வந்து வில்லேஜ் ஏரியா. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா இந்த வில்லேஜ் ஏரியா. ஒதுக்குப்புறமா காட்டுக்குள்ளே தனியாக அங்கேயும் ரோடு எல்லாமே பக்காவாக இருக்குங்க. எல்லா சைடுமே புல்வெளிகள் தான். எந்த இடத்துலையும் தூசி பறக்கும், மண்ணாக பறந்து எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரணும்னா கொஞ்சம் கொடுத்து பண்ணி வேணும். இன்றைக்கி நல்ல கிளைமேட்டு சரி குடும்பத்தோடு அப்படியே ஊர் சுற்றி பார்க்க போன்ட்டு ஊர் சுற்றி பார்க்கவா காடை சுற்றி பார்க்க போன்ட்டு காட்டுக்குள்ளே கிளம்பி வந்திருக்கோம். ஒரு 1/2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி இந்த மாதிரி காட்டுக்குள்ளே வந்திருக்கோம். பக்கத்தில் பாருங்கள், இங்கே பூரா குதிரையெல்லாம் நல்லா மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. நம்ம ஊரில் குதிரை கிடைக்காது, குதிரையை பிடிச்சி வளர்த்து செய்வானுவோம். இங்கே காட்டுக்குள்ளே குதிரையெல்லாம் இருக்குது. நான் பாருங்கள், என் வீட்டுக்காரம்மா மருமையை என் பொண்ணு காருக்குள்ளே உட்காந்துருக்கா, குழந்தைக்கு மம் கொடுத்துக்கிட்டு. சூப்பர் ஏரியாவில் அப்படியே பூரா ஈரமாக கிடக்கு. உள்ளே அப்படியே சுற்றிக்கிட்டு சூப்பர். இருக்கு பார்க்குறதுக்கு. தண்ணி நல்லா ஜில்லுன்னு காற்று அடிச்சுக்கிட்டு இருக்கு. கிளைமேட் நல்லா இருக்குது. வெயில் அடிக்குது, காற்றடிக்குது, குளிருது. இந்த மாதிரி ஒரு இதாக ரசிக்கன்னு சொல்கிற மாதிரி கொடுத்து வச்சுருக்கணுங்க. உண்மையிலேயே செம. காரில் போய்கிட்டு இருக்கும்போதே அங்கே ஒரு குதிரை தெரியுதுங்க. அந்த குதிரைக்கு அடுத்து குதிரைகள்லாம் அங்கங்கே நிறையா நின்றுக்கிட்டு மேய்ஞ்சிக்கிட்டே இருந்தது. அந்த குதிரைகள்லாம் பார்த்திங்கன்னா சரியாக வீடியோ எடுக்க முடியல காரில் போய்கிட்டு. ஏன்னா வண்டியை ஸ்லோ பண்ண முடியாது, இது ஹைவே, அதனால் வீடியோ சரியாக ஒழுங்கலை. ஆனால் குதிரைகள் பூரா நிறையா